बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना शफ़ीना हबीबिना नबीना मौलाना मुर्शिदना मुहम्मदिन व अला आलिहि सय्यिदिना मौलाना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या मुर्शिदी या मुस्तफ़ा सल्लल्लाहु तआला अलैहि व आलिहि वसल्லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேசச் செல்வர்களின் வாழ்வினிலே சாஹிப் தர்கா இதழில் வெளியான கட்டுரை. ஹஸ்ரத் நாகூர் எஜமான் பாதுஷா நாயகத்தின் குருநாதரான ஹஸ்ரத் சையது சாதாத் ஹஸ்ரத் கவுசுல் முஸ்லிமின் சையத் ஷா முகமது கவுஸ் குவாலியரி குதுஸ்லாஸ் லசீஸ் அவர்களின் 6வது தலைமுறை பாட்டனார் சையது சாதாத் ஹஸ்ரத் ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹமத்துல்லாஹி தாலாலி அவர்கள் தமது உலக புகழ்பெற்ற கிரந்தமான தஸ்கிரத்துல் அவுலியாவில் 296வது பக்கத்தின் ஹஸ்ரத் அபுல் ஹசன் ஹர்ஹானி குதுஸ்லாஸ் லசீஸ் அவர்களின் கூற்றை இப்படி எழுதுகின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனது நாயன் ஹயாம நாளிலே என்னை தன் அருகில் அழைத்து கூறுவான், ஓ அபுல் ஹசனே, நீ எதை விரும்புகிறீர்? நான் பணிவுடன் பதிலளிப்பேன், யா அல்லாஹ், நான் உலகில் வாழ்ந்தபோது என் அருகில் இருந்தோரையும் எனது வஃபாத்துக்கு பின் என் தர்காவிற்கு ஜியாரத்திற்கு வந்தோரையும் யார் என் பெயரை நினைவு கூர்ந்தார்களோ அவர்களையும் மன்னித்து அருள்வாயாக என்று கேட்பேன். அதுபோது இறைவன் அருள்வான், நீர் அன்று உலகில் வாழ்ந்தபோது எனது ரசூலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட ஷரியத் சட்டத்தை பேணி நடந்தீர். எனவே இன்று நான் உமது விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றேன் என்று கூறி அத்தனை பேர்களும் என் முன்னே கொண்டு வரப்படும் போது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொல்வார்கள், உமக்காக என் முன்னால் இடம் ஒதுக்கி தருகின்றேன் என்பார்கள். ஆனால் அவர்களிடம், யா ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகிலும் நான் தங்களை பின்தொடர்ந்து வந்தேன், இங்கும் நான் தங்கள் பின்னால் இருப்பதையே பாக்கியமாக கருதுகின்றேன் என கூறுவேன். அல்லாவின் நாட்டத்தால் ஒரு பெரிய அழகான விரிப்பு விரிக்கப்படும், அதில் நான் நிறுத்தப்படலாவேன். அப்போது வலிமார்களின் அந்தஸ்து அடைந்தோரை என் முன் நிறுத்தி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து கூறுவான், இந்த வலிமார்கள் அனைவரும் தங்களின் விருந்தினர்கள் ஆவார்கள். ஆனால் இந்த அபுல் ஹசன் ஹிர்கானியோ குதுஸ்லாஸ் லசீஸ் எம்முடைய விருந்தினர் என்று அல்லாஹ் கூறுவான். மேலும் பகர்ந்தார்கள், யார் என்னுடைய பேச்சை கேட்டு நடந்தனரோ, நாளை கேட்டு நடப்பார்களோ அத்தனை பேரின் அந்தஸ்தும் ஹியாம நாளில் குறைந்தபட்சமாக என்னவாக இருக்கும் என்றால் அவர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் மன்னிக்கப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் இறைநேசர்களின் அகமியத்தை அறிந்து வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லு அலைஹி